மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மதிமுகவின் பொருளாளர் மு. செந்தில் அதிபன் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஈழ விஷயத்துல துரோகி யார், நண்பன் யார்? அந்த ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய தாக்கத்தை நீட்டு போக செய்வதற்கு, தமிழ்நாட்டில் கட்டிப்படுத்தப்பட்டிருக்கிற பெரியார் பிம்பத்தை உடைப்பதற்கு கடைசி ஆயுதமாக சீமானை பயன்படுத்தி ஒரே கல்லிலே 2 மாங்காய். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், சமூக வரலாற்றில் உயர்ந்து நிற்கிற தந்தை பெரியாரை வீழ்த்துவதற்கு சீமான் என்ற கோழியை ஏவி விட்டிருக்கிறார்கள். ஆனால் அது மசாலா அரைத்து கறி அமைத்து விடுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள். பிரபாகரனுக்கு துரோகம் அளித்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு பேச வைக்கிறார். சீமானுடைய முகத்திரை கிழிந்ததே இவர் எப்படிப்பட்டவர் என்பது தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு மன நோயாளியாக மாறியிருக்கிறார் சீமான். அந்த மன நோயாளிக்கு என்ன மருந்து தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள். சட்ட ரீதியிலான அதாவது வெளியுறவு கொள்கை ரீதியிலான இந்த பிரச்சனையை, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும், அங்க இருக்கக்கூடிய மக்களை காக்கணும் அப்படின்னு வைகோ அவர்கள்லாம் ஒரு வழியை தொடர்ச்சியாக எடுத்திருக்கார். அந்த நேரத்துல இவரை தெலுங்கர்னு முத்திர குத்தி அதை திசை திருப்ப முயற்சித்திருக்கிறார் அப்படின்னா, இப்ப வர குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைன்னு எடுத்துக்கலாமா? சீமான் மேல வர குற்றச்சாட்டு உண்மை. இதுக்கு நீங்க பாக்கணும்னா ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. விடுதலை புலிகள் 1983 ஜூலை மாதம் முதலில் கொரில்லா தாக்குதல் நடத்தி அந்த விடுதலை போராட்டத்தில் 13 ராணுவ வீரர்கள், சிங்கள வீரர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். விடுதலை புலிகள் ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக வளர்ந்திருக்கிறார் என்று சர்வதேச அரங்கத்திலே புலிகளுடைய வலிமை பறைசாற்றப்பட்டது. தமிழ்நாட்டு மக்கள், இங்கிருந்த அரசியல் இயக்க திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுகவாக இருந்தாலும், ஏன் காங்கிரஸ் கட்சியில் இருந்த நிர்வாகன் போன்றவர்களாக இருந்தாலும், எல்லோரும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் இருந்தார்கள். 86ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவுக்கு விடுதலை புலிகள் அவர்கள் சிங்கள இராணுவத்தோடு நேருக்கு நேராக போர் புரிகிற அளவுக்கு இராணுவ வலிமை மிக்கவர்களாக, அந்த இராணுவ கட்டுப்பாடு, அந்த அமைப்பு, அந்த விடுதலை புலிகளுடைய இராணுவ வலிமை, அவர்கள் படை அணி, அவர்கள் திரட்டிய இளைஞர்கள் பலம் அதிகரித்த உடனே இங்கிருந்து எல்லாம் போய் பத்திரிகை எல்லாம் பேட்டி எடுத்தாங்க. இந்த ராம்லாம் கூட போய் பேட்டி எடுத்தார். நிறைய பக்கமா ஃப்ரண்ட் லைன் எல்லாம் வந்தது. அந்த காலத்து ராம சொல்றாங்க, இப்ப இல்ல, பேட்டி கொடுத்தாங்க. அப்ப பிரபாகரன் யாசர் அரஃபத்துக்கு நிகரான ஒரு தலைவனாக, நெல்சன் மண்டேலாவுக்கு நிகரான ஒரு தலைவனாக, வியட்நாமினுடைய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் மாவீரர் ஹோசிமின்னுக்கு நிகரான தலைவராக சர்வதேச அரங்கத்திலே பிரபாகரன் பார்க்கப்பட்டு மிகப்பெரிய தலைவராக அவருடைய ஆளுமை திறனும் அவருடைய இராணுவ திறனும் மேலோங்கிய நேரத்திலே பக்கமாக சர்வதேச ஊடகம் டைம் போன்ற பத்திரிகை நியூயார்க்ல இருந்து வந்தது, வாஷிங்டன் போஸ்ட் பேட்டி எடுத்து போட ஆரம்பிச்சு ஒரு தெற்காசியத்திலே ஒரு வலிமையான ஒரு கொரில்லா தலைவராக வளர்ந்திருக்கிறார் என்று வந்த நேரத்திலே அங்கே அதிபராக இருந்தவன் ஜெயவர்தன். இந்த வரலாற்றை முழுமையா தெரிந்து கொண்டால்தான் சீமான் பின்னணியை தெரிய முடியும். அங்க ஜெயவர்தன் இருக்கிறார். பலமான அடி, இராணுவத்துக்கு அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் வேற வழியே கிடையாது. இங்கே ராஜீவ்காந்தி வந்து விட்டார். அதுவரையிலே இந்திரா காந்தி காலத்திலே ஈழ பிரச்சனையை இங்கே டீல் செய்தவர் பார்த்த சாரதி. அவர்தான் இந்திரா காந்திக்கு ஆலோசகராக இருந்தார். இந்திரா காந்தி அவர்களுக்கு ஈழ பிரச்சனையிலே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவருக்கு சரியான யோசனைகளை சொன்ன, அதன்படி அந்த அம்மையார் சென்றார்கள். அம்மையார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் ஈழ பிரச்சனையினுடைய நிலைமையை மாறி இருக்கும். எங்கள் தலைவர் கூட நாடாளுமன்றத்தில் கேட்டார், நீங்கள் அங்கே மேற்கு பாகிஸ்தானுக்கு கட்டுப்பட்டு கிடந்த கிழக்கு பாகிஸ்தானை உருவாக்குவதற்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய வங்காளிகள் என்று மொழி அடிப்படையிலே இன உணர்வு கொண்டிருந்த அவர்களை பாதுகாப்பதற்காக படையை அனுப்பி நீங்கள் கிழக்கு வங்காளத்தை உருவாக்கி கொடுத்த அந்த கிழக்கு வங்கத்து மக்கள் உங்களை பூஜிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் எங்களுக்கு தமிழ் ஈழத்தை பெற்றுக் கொடுங்கள், காலம் முழுவதும் நன்றி உணர்ச்சியோடு இருப்போம் சொன்ன போது ராஜ்யசபாவிலே வாஜ்பாய் அன்றைக்கு உறுப்பினராக இருந்தவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக இருந்த வாஜ்பாய் சொன்னார், துர்காதேவியே வருகை என்று போர்த்துவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்று சொன்னதெல்லாம் வரலாறு. இதை நான் சொல்லுவதற்கு காரணம், அப்படி விடுதலை புலிகள் இராணுவ பலம் வாய்ந்த சக்தியாக மாறிய நேரத்தில் டெல்லிக்கு ஓடி வந்தான் ஜெயவர்தனை, அந்த அதிபர். எங்களை பாதுகாக்க வேண்டும், நாடு பிளவுபட்டு விடு போல் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அதற்குள்ளே ஜி பார்த்தசாரியை நீக்கிவிட்டு இவருடைய ஆலோசகர்களாக ஜெயன் தீட்சத் போன்றவர்கள், ரமேஷ் பண்டாரி போன்றவர்களை வைத்துக் கொண்டார். அப்ப ஈழ பிரச்சனையில நிலைமை மாறிவிட்டது.
அன்றைக்கு உளவுத்துறையினுடைய தலைவராக இருந்தவர் எம் கே நாராயண், ஐபியினுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோட, அவருக்கு விடுதலை புலிகளையே பிடிக்காது. சிங்கள அரசு அங்கங்க ஏஜென்ட் வச்சிருக்கிற போது இங்கே கைக்கூலிகளாக சில பேர் இருந்தார்கள். அரசு மட்டத்தில் இருந்தவர்களிலே ஒருவர் எம் கே நாராயண். அவருடைய அடிப்படையில், அவருடைய ஆலோசனையின் பேரில் தான், ஜே.என். தீட்சத் போன்றவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்திய இலங்கை உடன்பாடு உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்திய அமைதிப்படை அங்க போனது. அங்கே கூட இந்திய அமைதிப்படை அங்க போனதற்கு பிறகு ஜெயவர்த்தனாவுடைய சிங்கள மந்திரி சபை கூட்டத்தில் அதிலத் முதலி பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் கேள்வி கேட்கிறார். இப்படி போய் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டு இந்திய பிரதமர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இந்தியாவுக்கு நம்ம நாட்டை தாரை வார்த்து கொடுக்கிற நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று கேட்கிற போது அமைச்சரை கூட்டத்தில் அன்னை நிதி மந்திரி அந்த டி சில்வா என்பவர் பதில் சொல்கிறார், வேறு வழி கிடையாது, புலிகள் வளம் வாய்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் ராஜதந்திர யுக்தியை நம்முடைய அதிபர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று டி சில்வா சொல்கிறார். அதற்கு பிறகு ஜெயவர்த்தனா சொல்லுகிறார், நான் இந்தியாவின் காலில் போய் விழாவிட்டால் பிரபாகரின் காலில் விழ வேண்டி இருந்திருக்கும். இதெல்லாம் வரலாற்று பதிவு. அப்படி சொன்னார் ஜெயவர்த்தனா சொன்னார். அதற்கு அந்த நேரத்திலே தான் ஈழத்தில் இருக்கக்கூடிய மற்ற போராளிகள் அமைப்புகள் எல்லாம் கூட்டுவிட்டு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்று எம் கே நாராயணன் அழைத்து ராஜீவ்காந்தி பிரதமரான போது பேசினார். திம்புவிட பேச்சுவார்த்தைக்கு அழைத்து, சுருக்கமாக சொல்ல, பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். ஆனால் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிற சிங்கள அரசு, ஆயுதங்களை வெளிநாடுகளில் வாங்கி குவித்துக் கொண்டு தமிழர்கள் மீது இனப்படுகொலை நடத்துகிற சிங்கள அரசுக்கு பேச்சுவார்த்தையில் துளி கூட நம்பிக்கை இருக்காது, உங்களை ஏமாற்றுகிறார் ஜெயவர்த்தனா என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கடைசி வரையிலே உறுதியாக இருந்தவர் பிரபாகரன் மட்டும்தான், எல்டிடி மட்டும்தான். அப்ப தமிழ்நாட்டில் பிரபாகரனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய தலைவர், ஒரு ஆளுமை மிக்க, இன்னும் சொல்ல போனால் கியாபி விஸ்வநாதன் தமிழ் காவலர் சொன்னார், 2000 ஆண்டு கால வரலாற்றில் ராஜராஜ சோழனுக்கு பிறகு மகத்தான கீர்த்தி மிக்க மாவீரன் பிரபாகரன் என்று பாராட்டினார். அந்த அளவுக்கு இமேஜ் இருந்தது. அதை உடைக்கணும்னு அன்னைக்கு என்ன பண்ணாங்க, இங்க சில புலிகளுக்கு எதிராக சில கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டார்கள். அன்றைக்கு 1986 ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு தீபாவளி, இங்க சென்னையில இபிஆர்எல்எஃப் என்கிற போராளி குழுவிலே உறுப்பினராக இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா, பிற்காலத்தில் ராஜ சிங்கள அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தார். அவர் இங்கே சூளைமேட்டில் திருவள்ளூர்புரம் என்ற இடத்துல மேத்தா நகருக்கு பக்கத்துல ஆட்டோவில் இறங்கும்போது இந்த ஆட்டோ டிரைவரோட சண்டை போட்ட உடனே கொஞ்சம் முத்தி போச்சு, கைகலப்பான உடனே பக்கத்துல அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு போய் கூட ஒரு 9 பேரை அழைச்சிட்டு மிஷின் கன் எடுத்து சுடுறார் சென்னையில. அப்ப திருநாவுக்கரசு என்கிற பட்டதாரி இளைஞர் ஒருவர் செத்துறார். அங்கிருந்த பொதுமக்கள் காயமடைகிறார்கள் பல பேர். இந்த பிரச்சனை எம்ஜிஆருடைய அரசுக்கு மிகப்பெரிய தலைவலி உண்டாக்குகிறது. மறுநாள் தினமலர் இருக்கு, தினமணி இருக்கு, துக்ளக் ஷோ, இவங்கெல்லாம் என்ன எழுதுவாங்கன்னா விடுதலை புலிகள் துப்பாக்கி சூடு செய்தி வந்துருச்சு. இதே இங்க நடந்த அதே வாரத்துல தஞ்சாவூர் ஒரத்த நாட்டுல இந்த இபிஆர்எல்எஃப் அமைப்பிலிருந்து வெளியே வந்த பரந்தன் ராஜன் என்பவர், அவர் RAW கைக்கூலியா மாறிட்டார். இவங்க சொல்றதா கேட்கிறாரு, விடுதலை புலிகளுக்கு எதிர்ப்பா செயல்பட்டு இருக்கார். அந்த அமைப்பில் இருந்த 2 இளைஞர்கள், நீங்கள் எடுக்கிற முடிவு தவறு, இது நாம் விடுதலை போராட்டத்தில் RAWக்கு பக்கத்தில் போகக்கூடாது என்று சொன்ன பொழுது ENDLF என்கிற ஒரு அமைப்பை பரந்தன் ராஜன் உருவாக்குறார். அதுல இருந்த 2 தலகர்த்தர்கள் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன நேரத்தில் அவரை தேடி வேட்டையாடுவதற்கு முயற்சிக்கிறார் பரந்தன் ராஜன். அங்க பண்ணவையில் தியாகராஜன் என்பவர் வீட்டில் அவங்க 2 பேருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தார். அப்ப இந்த பரந்தன் ராஜன் நேராக போய் அவங்க 2 பேரையும் எங்களுக்கு என்கிட்ட அனுப்புங்கன்னு கேட்கிறப்ப முடியாதுங்கிறார். முடியாதுன்னு சொன்னோடனே அங்கே துப்பாக்கி சூடு, பண்ணவையில் தியாகராஜன் மீது துப்பாக்கி சூடு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பாக்குறாங்க, செய்தி என்ன போடுகிறாங்கன்னா விடுதலை புலிகள் துப்பாக்கி சூடு, தமிழ்நாட்டில் தலையிட்டார்கள் என்று வருகிற பொழுது அப்ப என்ன நோக்கம் என்றால், டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தமிழ்நாட்டில் இந்த செய்தியை பரப்புவதற்கு பல ஊடகங்கள் இருக்கின்றன. ஏன்னா துக்ளக் ஷோ 1986 ஜனவரி மாதம் கொழும்புல போய் தங்கி இருந்து ஜெயவர்த்தனாவோடு பேட்டி எடுத்து ஜெயவர்த்தனாவுடைய கருத்தை பக்கம் பக்கமாக துக்ளக் பத்திரிகையில் எழுதி பிரபாகரனை இழிவுபடுத்தினார். துக்ளக் ஷோ, அந்த ஷோ நடத்துற பத்திரிகை குருமூர்த்தி நடத்துறார். எப்படி போகுது பாருங்க. அந்த துக்ளக் ஷோவுக்கு அடுத்த வாரிசாக வந்திருக்கக்கூடிய குருமூர்த்தி துக்ளக் பத்திரிகை 1986 ஜனவரி 1ஆம் தேதி அங்கே போய் கொழும்புல உல்லாச மிகப்பெரிய ஹோட்டல்ல 5 நட்சத்திர ஹோட்டல் தங்க வச்சு அவருக்கு பிற்காலத்துல தராசு பத்திரிகை எல்லாம் கூட ஷாம் எழுதினார். அவருக்கு நிறைய பரிசு பொருள் கொடுத்தாங்க. அவர் இண்டஸ்ட்ரி தொடங்குவதற்கு ஜெயவர்த்தனா ஏற்பாடு பண்ணார்னு.
இப்படி எல்லா கைக்கூலிகளையும் பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பிரபாகரனுடைய இமேஜை சரிப்பதற்கு முயற்சித்தார்கள், முடியவில்லை. அதற்கு பிறகு என்ன செஞ்சார்கள்னா, இங்க இருக்கிற RAWயும் அங்க இருக்கக்கூடிய ராவும் இந்திய அமைதிப்படை போன போது மாத்தையா பிரபாகரனுக்கு 2வது இடத்தில் இருந்த துணைத் தலைவர், அவரை துரோகியாக மாற்றினார்கள். அவர் இந்திய அரசாங்கத்தின் உளவாளியினுடைய கைப்பிடிக்கு கைபொம்மையாக போய்விட்டார். எனக்கு தெரியும். ஏன்னா அவருடைய ஆதரவாளராக இருந்த இன்ஜினியர் என்பவர் விடுதலை புலிகள் இயக்கத்துடைய முக்கியமான உறுப்பினராக இருந்தார், கால்களை இழந்தவர். அவருக்கு பல பேர் மகேந்திரன் என்று பெயர், மாணிக்கவாசகம் என்று பெயர். அவர் தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருந்தார். தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருக்கிற பொழுது அவருக்கு அடைக்கலாம் அங்கங்க எங்களை மாதிரி இருக்கிற கொடுத்தவர்கள். நானும் தென்னார்காடு மாவட்டத்துல எங்கள் ஊருக்கு பக்கத்துல தங்க வைத்திருந்த ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அவர் வேறொரு இடத்துல அவர் தங்க வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, எப்பன்னா ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு பிறகு ரொம்ப நெருக்கடியான சூழல். அப்ப தங்க வைத்திருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் நான் ஒரு நண்பர் வீட்டில் தங்க வைத்திருந்தேன். அந்த நண்பரை கைது செய்து விட்டார்கள், இவரையும் கைது செய்து விட்டார்கள். கைது செய்து கடவுள் சிறை கொண்டு போனார்கள். ஒரு 10 நாள் கழித்து என்னுடைய நண்பரை விடுதலை செய்து விட்டது. யார் உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்ததுன்னா என்னுடைய பெயரை சொன்னார்கள். ஆனால் என்னிடத்திலே காவல்துறை கியூ பிராஞ்சே வரவில்லை. ஆனால் என் நண்பரை கைது செய்தது, அவரையும் கைது செய்து, இன்ஜினியரையும் கைது செய்தது. ஈழத் தமிழர் விடுதலை போராட்டத்தில் அந்த இன்ஜினியர் என்பது புலிகளுக்கு மிக முக்கியமான நண்பர், மிக முக்கியமான தலகர்த்தர்கள் ஒருவர், மாத்தியாவுக்கு வேண்டியவர். திடீரென்று ஒரு நாள் இங்க கடலூர் சிறைச்சாலையிலிருந்து அவர் சென்னை சிறைச்சாலை கொண்டு வந்து, அதற்கு பிறகு எங்க இருக்கிறார் என்று விசாரித்தால், இங்கிருந்து கொழும்புக்கு இந்திய ராணுவத்தினுடைய பாதுகாப்போடு அமைதிப்படை அங்க இருக்கிற போது அவர் அனுப்பி வைத்து விட்டார்கள் இலங்கைக்கு. எங்களுக்கெல்லாம், என்னை போன்ற அவர் அறிந்தவர்களுக்கெல்லாம் பெரிய குழப்பம். எப்படி இவர் புலிகளினுடைய தலகர்த்தர், இங்க நாம பயந்து தங்க வச்சிருந்தோம், சோதனை பண்றாங்க, கைது பண்றாங்க. அப்புறம் அவரை கொண்டு போய் எப்படி இங்கிருந்து ராணுவமே அவரை முயற்சி செய்து மத்திய சிறைச்சாலையிலிருந்து எடுத்து அவர் போய் கொழும்புல கொண்டு இறக்கி அங்கிருந்து யாழ்ப்பாணத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வருகிறார்கள். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாள் கழித்து செய்தி வருகிறது, அந்த மாத்தையா 2வது இடத்தில் இருந்த மாத்தையா அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார். 92 டிசம்பர் மாதம் நீக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் மீது பிரபாகரனை கொலை செய்வதற்கு சதி செய்தார் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. RAW இந்திய அமைதிப்படை அங்கு இருக்கிற காலத்திலேயே கையில் எடுத்து விட்டது, மாத்தையாவை கையிலே மாற்றி விட்டது, கைக்கூலியாக மாறிவிட்டார். அதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஏனென்றால் பிரபாகரன் தங்கியிருந்த இடத்திற்கு பக்கத்தில், யாழ்ப்பாணத்தில் ஒரு மருத்துவமனைக்கு பக்கத்தில் தங்கியிருந்த ரகசிய இடத்தின் மீது குண்டு வீசப்பட்டது. பொட்டம்மான் புலிகளினுடைய உளவு பிரிவு தலைவர், அவர் மீது குண்டு வீசப்பட்டு அவருடைய உதவியாளர் செத்து போனார் 1992 மே மாதம் 7ஆம் தேதி. இப்ப அவர் வருகிற பொழுது நம்முடைய ரகசிய இடங்கள் எப்படி அவர்களுக்கு தெரிகிறது இந்திய அமைதிப்படைக்கு? அப்ப யாரும் உணவு சொல்கிறாரோ அவர்கள் கண்டறிந்து விட்டார்கள். அதற்கு பிறகு சர்வதேச நாடுகளில் இருந்து பயணம் செய்து இலங்கைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார் கிட்டு, மாவீர திலகம் பிரபாகரனுக்கு பக்கத்தில் இருந்து கிட்டு, யாழ்ப்பாண தளபதியாக கால் இழந்தவர் அவர். நான் சந்தித்திருக்கேன் 1987ஆம் ஆண்டு இங்கே அவர் பெசன்ட் நகரில் இருக்கிற பொழுது நான் அவனோடு சந்தித்திருக்கிறேன். நீண்ட நேரம் நான் அவரிடம் உரையாடி இருக்கிறேன். எங்கள் தலைவர் போய் அங்கே சந்தித்து பேசி அவரை வெளில விட முடியாது என்று சொல்லி கைது செய்து இந்த அரசு, அதிமுக அரசு சிறையில் வைத்து, இதெல்லாம் வரலாறு. அவர் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து சர்வதேச கடல்களை வழியாக இலங்கைக்கு போய் கொண்டிருக்க தமிழகத்துக்கு போகிற பொழுது இந்திய ராணுவம் சுற்றி வளைக்கிறது. 1993 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2 நாள் அவர் சரணடைய சொல்லுகிறார்கள், சரணடைய முடியாது என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு 1993 ஜனவரி 16ஆம் தேதி அவர் வந்த கப்பலை தீ வைத்து அவர் மடிந்து போனார், அவரோடு வந்தவர்கள் மடிந்து போனார்கள். இந்த உளவு சொன்னது யார் என்று சொன்னால் மாத்தையாவும் யோகி ரத்னமும், இந்த இன்ஜினியர், இவருடைய தலகர்த்தராக இருந்த இன்ஜினியர் என்று புலிகள் முடிவு செய்து இவங்க எல்லாரையும் கைது செய்து சிறையில அங்கே வைத்து அவருக்கு ராணுவ நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குமோ அதை கொடுத்தார் என்று போரும் அமைதியும் என்ற தன்னுடைய புத்தகத்திலே பாலசிங்கம் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், மாத்தையாவை கைக்கூலியா மாத்தினாங்க, தமிழ்நாட்டில் பிரச்சனையை உண்டு பண்ண. டக்ளஸ் தேவானந்தாவை வைத்து தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் இந்த பிரச்சனையை உண்டு பண்ண அவருடைய இமேஜை செய்யறதுக்கு முயற்சினாங்க, முடியல. அதற்கு பிறகு கருணாவை கையில் எடுத்தார்கள். 2004 வரையிலே புலிகள் தளபதியாக மட்டக்களப்பு பொறுப்பாளராக இருந்த கருணாவை இந்திய அரசாங்கம், இந்திய உளவுத்துறை கைக்கூலியாக மாற்றி பிரபாகரனுக்கு எதிராக இந்த MK நாராயணன் போன்றவர்களாலே கூர்தீட்டப்பட்டு அவரை முயற்சி செய்தார்கள். கருணா கைக்கூலியானது எல்லாருக்கும் தெரியும். ஆக ஈழ விடுதலை போராட்டத்தில் புலிகளுக்கு பக்கத்தில் இருந்த தலகர்த்தர்களையே கைக்கூலிகளாக சிங்கள ஏகாதிபத்தியம் மாற்றியது இங்க இருக்கிற
பார்ப்பனியத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் உளவுத்துறை மாற்றியது, RAW மாற்றியது, எதுவும் நடக்கல. அதே வரிசையில சீமான் அந்த ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய தாக்கத்தை நீர்த்து போக செய்வதற்கு, தமிழ்நாட்டில் கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிற பெரியார் பிம்பத்தை உடைப்பதற்கு கடைசி ஆயுதமாக சீமானை பயன்படுத்தி ஒரே கல்லிலே 2 மாங்காய். பிரபாகரனையும் ஒரு சாதாரண ஆளாக காட்டியாகிவிட்டது. ஆனால் அது நடக்காது. எந்த இது, அதாவது கோழி முட்டி கோபுரம் சாயாது. ஆனா ஒரு கோழி தந்தை பெரியார் என்கிற மிகப்பெரிய இமயமலையை விட்ட அந்த கோபுரத்தை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் போல, தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் போல தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், சமூக வரலாற்றில் உயர்ந்து நிற்கிற தந்தை பெரியாரை வீழ்த்துவதற்கு சீமான் என்ற கோழியை ஏவி விட்டிருக்கிறார்கள். ஆனால் அது மசாலா அரைத்து கறி அமைத்து விடுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அது நடக்க போது இது வரலாற்றிலே தெரியும். இல்ல, பெரியார் அவர்கள் பேசியதாக சீமான் அவர்கள் பேசிய கருத்துக்களுக்கு எதிர்வினைகள் பல வந்துருச்சு. நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கீங்க, ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை கேட்டுத்தான் வீடு முற்றுகை எல்லாமே நடந்துச்சு. அவர் சொன்னாரு, அவர்கிட்ட ஆதாரம் கேட்கிறாங்க, சரி. நீங்க வந்து பெரியார் பேசினது காணொளிகள் எல்லாத்தையுமே வந்து பொது உடைமை ஆக்குங்க, நான் ஆதாரத்தை தரேன், அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. மீண்டும் வந்து நீ எங்கிருந்து படிச்ச அப்படிங்கிற கேள்வியும் வருது. சீமான் மீது இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது அதற்கு ஆதாரம் கொடுக்கணும்ல. இல்ல, அவர் தானே சொன்னாரு. அவர் எங்க படிச்சாரு? இல்ல இல்ல, நான் கேட்கிறேன், சொல்லக்கூடிய விஷயம் இல்ல நான் கேட்கிறேன், அவர் படிச்சதா பெரியார் சொன்னதுன்னு சொன்னாரு. சிலவை வந்து சோசியல் மீடியால கிடைக்குது. அதாவது அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, பரிமேலழகர் உரை இருக்கிறது அல்லவா, திருக்குறளுக்கு எழுதிய உரை, அதிலேயே இடைச்செருகள் இருந்தது. எனவேதான் திராவிடர் கழகத்தை பொறுத்தவரையிலே அதுல இடைச்செருகள், பெரியார் சொல்லாததையே சீமா வந்து தெருவில் நின்றுட்டு பெரியார் இப்படி சொன்னாரு சாதிக்கிறார். அதை பல பேர் ரசிக்கிறார். பேரறிஞர் ராஜா பேரறிஞர் பட்டத்தை கொடுத்தது சீமான், பேரறிஞரா இவருக்கு. அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், இவர்கள்லாம் இவர் யாரு, இவர் யார், இவனுடைய நண்பனை சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். இவருடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், பெரியார் சிந்தனைகள் தொகுக்கப்பட்டு பல தொகுதிகளாக வந்திருக்கிற ஆணைமுத்தவர்களால் வந்திருக்கிறது, எத்தனையோ ஏடுகள் வந்து விட்டன. நீங்கள் எதில் படித்தீர்கள் என்று நீங்கள் ஆதாரத்தை வையுங்கள். தேவையில்லை என்று சொன்னால் நாளைக்கே பெரியார் திடலுக்கு வா, நாங்க வருகிறோம். ஆசிரியர் ஐயா வீரமணி இருக்கிறார். பெரியார் திடலில் டிஜிட்டல் நூலகம் அழகாக பராமரிக்கப்படுகிறது. தந்தை பெரியார் 1926 தொடங்கிய குடியரசு ஏட்டிலிருந்து அது நின்று போகிற வரையில குடியரசு ஏடு, அது போல 1935 தொடங்கப்பட்ட விடுதலை ஏடு அனைத்தும் பராமரித்து வைத்திருக்கிறார்கள். நீ யாரை வேணுமானாலும் கூட்டு வா பெரியார் திடலுக்கு. ஆசிரியர் ஐயா வீரமணியை சந்திப்பதற்கு நாங்களும் வருகிறோம். எந்த நீ உட்கார்ந்து எல்லாவற்றையும் பார்வையிட்டு விட்டு உனக்கு என்ன ஆதாரம் கிடைத்த அங்கே ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம், அங்கே பேசட்டும் சீமான். ஆனால் இடைச்செருகள் வந்துவிடக் கூடாது. ஒரு தத்துவத்திற்கு எதிராக இன்றைக்கு பெரியார் தத்துவத்திற்கு, பெரியாரிய கோட்பாட்டை சிதைப்பதற்கு பல சக்திகள் முயற்சி எடுக்கிற பொழுது அதில் இடைச்செருகளும் பெரியார் சொல்லாதையே சொன்னார் என்று சொல்லி சாதித்து விட்டு பெரியாரை இழித்தும் பழித்தும் ஒரு தத்துவத்துக்கு எதிராக சொல்லுகிற பொழுது நீ தத்துவத்தை முன்வை. அதை விட்டுட்டு பெரியாரை மண்ணு சொல்றது இதை எப்படி ரசிக்க முடியும்? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப ஒரு மன நோயாளியாக மாறி இருக்கிறார் சீமான். அந்த மனநோயாளிக்கு என்ன மருந்து தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள். ஒரு மனநோயாளிக்கு எந்த இடத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள். இவ்வளவு வரலாறு நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஈழத்தமிழர்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க. அவங்கெல்லாம் பண்ணக்கூடிய நிதியில தான் வந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சியே இருந்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கு வந்து இந்த புலிகள் அமைப்புல இருந்து கடிதங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க வந்து சீமானை வந்து ஏத்துக்கல, மேதக அவர்கள் வந்து நீங்க வந்து இந்த பணியை எடுத்துட்டு போன்னு சொன்னதையெல்லாம் நாங்க வந்து ஆதரிக்கல, சீமான் அவர்களுக்கு எங்க ஆதரவு கிடையாது, யாரும் வந்து பணம் அனுப்பாதீங்க, சீமான் அவர்கள் பேசுவது பொய் அப்படின்னு இன்னைக்கு வந்து வருது. ஏன் இத்தனை வருடங்கள் அவங்க தானே நிதி கொடுத்தாங்க? அதாவது புலிகள் அமைப்புல இருந்து வந்திருக்க ஈழ தமிழர்கள் தானே நிதி கொடுத்தாங்க, அவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? ஏன் அவங்க எல்லாம் முன் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க, அந்த விடுதலை புலிகள்ல இருந்து பலர் இன்னும் இருப்பாங்க கண்டிப்பா, ஏன் அவங்க எல்லாம் வெளியில வந்து பேசல சீமான் அவர்களுடைய இந்த செயல்பாடுகள்? 2009 மே மாதத்துக்கு பிறகு ஈழ விடுதலை போராட்டம் வீழ்ச்சி அடைந்ததற்கு பிறகு, ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு
விடுதலை புலிகள் திக்குக்கு ஒருவராக போனார்கள். பல ஆயிரக்கணக்கான விடுதலை புலிகளை அங்கே சிங்கள அரசு படைகள் கொன்றன. கைது செய்து வைத்திருந்தவர்களை கூட சிறைச்சாலைகளிலே அவர்கள் முகாம்களிலே சித்திரவதை செய்து சிங்கள அரசு படுகொலை செய்தது. தப்பித்தவறி 1-2 பேர் இருந்தவர்கள் வெளிநாடுகள் அங்கெங்கு இருக்கிறார். ஆனால் கடைசி யுத்தம் நடந்த போதே எப்படி பிரபாகரனிடத்திலிருந்து மாத்தையா மாறினாரோ, எப்படி பிரபாகரன் பக்கத்தில் இருந்து கருணா மாறினாரோ, அதை போல புலிகள் இயக்கம் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அங்கங்க பல உலக நாடுகளிலே அதை போன்ற துரோகிகள் ஊடுருவி அந்த துரோகிகள் புலிகளினுடைய கருவூலத்தை கொள்ளையடித்து கையில வைத்துக் கொண்டு இப்பொழுது பல தகவல்கள் பல ஊடகங்களிலே வெளியில வந்து நிறைய பேசிட்டு அதுக்குள்ள நான் போக விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு குரூப், ஒரு குழு, விடுதலை புலிகளே இல்லை. அதாவது விடுதலை புலிகள் மீது தடை விதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த தடையை நீக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக நீதிமன்றத்திலே வாதாடி கொண்டிருக்கிற புலிகள் தரப்பு பிரதிநிதியாக. ஆனால் இவர் வந்து விக்கிரவாண்டியில வந்து நின்றுட்டு என்ன சொன்னார்னா, விடுதலை புலிகள் அமைப்புக்கு இவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இவர் சொல்றாரு, ராஜீவ்காந்தியை நாங்க தான் கொன்று புதித்தோம்னு சொன்னார். அதுக்கு எந்த எதிர்வினையும் இந்திய அரசு ஆற்றவில்லை. ராஜீவ்காந்தியை கொன்று புதைத்தோம் என்று சொல்லுகிற சீமான் மீது கண்டனம் தெரிவித்தது காங்கிரஸ் கட்சி. மத்திய சர்க்கார் எடுத்த நடவடிக்கை என்ன? எந்த நடவடிக்கை இதுவரைக்கும் கிடையாது. நான் எதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இப்படி பொய்யை சொல்லக்கூடிய சீமானுக்கு விடுதலை புலிகளில் இருந்து வெளியேறிய துரோகிகள், ஈழ போராட்டம் முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அந்த துரோகிகள் பட்டாளம் தங்களை பாதுகாப்பதற்கு செல்வத்தை புலிகள் சேகரித்து வைத்திருந்த கருவூலத்தை கொள்ளையடித்து பங்கிட்டுக் கொண்டார்கள். ஒன்றாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. எனவே விடுதலை போராட்டத்தில் மிச்சம் இருந்தவர்கள் அங்கெங்கே இருக்கக்கூடியவர்கள் தாங்க முடியாமல், இவர் கட்டுக்கதைகளையும் பொய்களையும் தாங்க முடியாமல் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். புலிகள் தரப்பிலிருந்து வந்திருக்க உடனே அரசியல் பிரிவு என்று சொல்லி இன்னொரு அறிக்கையை வெளியிட சொல்கிறார். இவர் இந்த துரோக அமைப்பிலிருந்து துரோகிகளாக மாறி போன விடுதலை புலிகள் பிரபாகரனுக்கு துரோகம் அளித்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு பேச வைக்கிறார். ஆனால் உண்மை என்பது நிச்சயமாக ஒரு நாள் வெளிப்படும். மக்கள் இன்றைக்கு வெளிப்படைந்து விட்டார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற ஈழத்தமிழர்கள், புலந்தமிழ் தமிழர்கள் இந்த எப்பயாவது இதை உணர்ந்தோமோ, சீமானுடைய முகத்திரை கிழிந்ததே, இவர் எப்படிப்பட்டவர் என்பது தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரபாகரன் அவர்களுடைய வாரிசாக பார்க்கக்கூடிய கார்த்திக் மனோகரன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. பேசிய இவர் கொடுத்த பதில் வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. யார் இவருக்கு எதிராக வந்தாலும் வந்து அவருடைய பாணியில விமர்சிச்சுட்டு போயிடுறாரு. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதே இல்லை. இந்த விமர்சனத்துக்கும் அந்த அமைப்பு வந்து கொந்தளிச்சிருக்கு. அவர் வந்து எங்களுடைய குடும்பத்தினுடைய, அதாவது மேதக அவர்களே விடுதலை புலிகளுடைய குடும்பத்தினருக்கே வந்து அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு. அப்ப அவருடைய வாரிசை நீ எப்படி விமர்சிக்கலான்ற அளவுக்கு கொந்தளிச்சிருக்காங்க. இனி அவருடைய செயல்பாடுகளை மாற்றம் எதுவும் இருக்குமா? நான் ஒன்றை சொல்லுகிறேன். தலைவர் பிரபாகரன் இறுதி காலகட்டத்திலே போர் யுத்தத்துக்கு முடிந்ததற்கு பிறகு என்ன நடந்தது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரபாகரனே மீண்டு வந்து தமிழ்நாட்டுக்கோ உலகத்தின் எந்த மூலையிலாவது இருந்து சீமான் சொல்வது அத்தனையும் பொய், சீமான் இவ்வளவு கட்டுக்கழுவுகளை அவிழ்த்து விட்டது பொய் என்று சொல்லுகிற பொழுது பிரபாகரனே விமர்சனம் செய்து பேசுவதற்கு இந்த ஆள் தயங்க மாட்டார். இல்ல, அப்படி ஆடியோக்கள்லாம் வெளியில வந்திருக்கு, கேட்டீங்களா நீங்க? என்ன ஆடியோ? மேதக அவர்களையே இவர் விமர்சிச்சிருக்காரு, பேசிருப்பார். எல்லாம் பேசக்கூடிய ஆள் தானே, ஒரு பாசிஸ்ட். அது மாதிரி ஒரு ஆளை உருவாக்கி இருக்காங்க தமிழ்நாட்டுல. திராவிட இயக்கத்துக்கு எதிராக பிரபாகரனுடைய விடுதலை போராட்டத்தினுடைய தாக்கத்தை நீர்த்து போக செல்வதற்கு, அடுத்து ஒரு தற்கொலை பட்டாளத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு எந்த உணர்வையெல்லாம் தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் ஊட்டியதோ, சாதிகளாக பிரிந்து கிடந்த தமிழ் சமூகத்தை இன உணர்வால், மொழி உணர்வால், பண்பாட்டு உணர்வால் இணைத்ததற்கு பெயர் திராவிட இயக்கம். அதன் மீது கல்லறிகிறார் இவர். திராவிட இயக்கம் தான் தமிழ் பிரங்கையை உருவாக்கியது. நல்ல தமிழ்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல தமிழ்ல பேசினா என்ன சொல்லுவான்னா, இவங்க எல்லாம் தீனா மூனாக்கா. நம்ம அந்த காலத்துல வரலாற்றை படிச்சா தெரியும், நல்ல தமிழ்ல பேசணும் நீங்க திமுகவான்னு கேட்பாங்க. நல்ல தமிழை நாடகத்திலேயும், நல்ல தமிழை உரையாடலை திரைப்படங்களையும் கொண்டு வந்து தமிழை செழுமைப்படுத்தியது திராவிட இயக்கம். அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, திராவிட இயக்க எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு புரட்சிக்கு வித்தது திராவிட இயக்கம். ஆரிய ஆதிக்கத்துக்கு எதிராக திராவிட இயக்கம் இந்த மண்ணில ஒரு குறியீடாக இருந்து போராடியது. தந்தை பெரியாருடைய தத்துவ சிந்தனைகளை எல்லா தலைவரும், தந்தை பெரியாருடைய கடவுள் உறுப்பு கொள்கையை கூட ஏற்றுக்கொள்ளாத மறைமலை அடிகள் பெரியாரை வணங்கி போட்டி இருக்கிறார். நாவலர் சோமசுந்தர பாரதியார்
பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை 1928 நாகப்பட்டினத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து பெரியாரை புகழ்ந்து பேசியிருக்கிறார். நமச்சிவாய முதலியார் மிகப்பெரிய தமிழறிஞர், பெரும்புலவர் கந்தசாமி முதலியார் மிகப்பெரிய தமிழறிஞர், பெரியாரை பாராட்டி இருக்கிறார். பாவேந்தர் பாரதிதாசன் பெரியார் சிந்தனைகளை தன்னுடைய கவிதைகளிலே புரட்சி கவிஞராக அவர் வளர்ந்ததற்கு காரணமே தந்தை பெரியாருடைய சுயமரியாதை கருத்துக்களை எடுத்து சொன்னதனால. சிந்தனை சிற்பி சிங்காரவேலனார் தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை சுயமரியாதை இயக்கத்துக்காக பேசியிருக்கிறார். ஜீவானந்தம் அவர் பிற்காலத்திலே சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்துதான் பிற்காலத்திலே பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மகத்தான தலைவராக வளர்ந்தார். ஆய்வறிஞர் தோ. பரமசிவம் அவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்திய அளவிலே பார்த்தால் டாக்டர் அம்பேத்கர் மகத் குலத்திலே தண்ணீர் எடுக்கிற போராட்டத்தை தீண்டத்தகாதவர்கள் குளத்திலே எடுக்கக்கூடாது என்று சொன்னபோது அந்த போராட்டத்தை நடத்திய பொழுது அந்த போராட்டத்துக்கு உந்துதலாக இருந்தது 1924 தந்தை பெரியார் நடத்திய வைக்கம் போராட்டம் தான். இது தனஞ்சய் ஈர் எழுதிய அம்பேத்கருடைய வரலாற்றிலே அவர் பதிவு செய்திருக்க. அப்ப அம்பேத்கருடைய போராட்டத்துக்கு முன்னோடியாக இருந்தவர் தந்தை பெரியார். அம்பேத்கருடைய பேச்சை மொழிபெயர்த்து அந்த பேச்சை சிறு சிறு வெளியீடுகளாக உருவாக்கி அம்பேத்கரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சேர்த்தவர் தந்தை பெரியார். அந்த காலத்துல இந்த மாதிரி இன்டர்நெட்லாம் இல்லாத காலம். அவரு ஜாதி ஒழிப்புக்காக அவர் பேசிய ஒரு மாநாட்டில் பேசிய தோடக் மண்டல்ங்கிற மாநாட்டுக்கு எழுதி அனுப்பிய பேச்சை கேட்டு வாங்கி இங்கே வெளியிட்ட அம்பேத்கர் போற்றி இருக்கிறார். பாபு ஜெகஜீவன் ராம் மகத்தான தலைவர் பீகார்ல அவர் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை தந்தை பெரியார் ஏற்றுக்கொண்டார். கற்பூரி தாகூர் பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் தந்தை பெரியாரை ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ராம்மனோகர் லோகியா மிகப்பெரிய சோசியலிச தலைவர் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டார். வி.பி. சிங் ராஜவம்சத்திலே பிறந்தவர், உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தவர், இந்தியாவின் பிரதமராக இருந்தவர், சமூக நீதி காவலர், மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தவர். அவர் தந்தை பெரியாருடைய பெயரை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். இவ்வளவு பேரும் இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் அறிஞர்கள் தந்தை பெரியாரை போற்றிருக்கிற பொழுது ஒரு தற்குறியை வைத்து தந்தை பெரியாருடைய புகழையோ தந்தை பெரியார் பிம்பத்தை உடைக்க நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சாக்கடையிலே தூக்கி வீசப்படுவார்கள். இதுதான் முடிவு. கடைசியாக ஒரு கேள்வி. ஈழத்தை பத்தி பேசும்போது இன துரோகிகள் அப்படின்னு சொல்லி திமுகவையும் கலைஞரையும் பலமுறை சாடுவாங்க எதிர் தரப்புல இருக்கிறவங்க. சீமானும் தான். ஈழ விஷயத்துல துரோகி யார், நண்பன் யார்? சுருக்கமாக அதிமுக, திமுக? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் இன்று வரையிலே ஈழ விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதில் திராவிட இயக்கத்திற்கு நான் திமுக, அண்ணா திமுக, எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காகவே உருவான இயக்கம், மக்களிடத்தில் கொண்டு சென்ற எங்கள் தலைவர் அறிவித்தலைவர் வைகோ அவர்கள், அதே போல திராவிட இயக்கங்களாக இருக்கிற பல்வேறு அமைப்புகள், பல்வேறு தலைவர்கள் இன்றளவும் ஈழ விடுதலை கிடைக்க வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு தனிநாடு வேண்டும், உலகில் தமிழன் இல்லாத நாடே இல்லை, ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை. இந்த உணர்வோடு தான் திராவிட இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதை தமிழ்நாட்டை இந்தியா என்கிற ஒரு ஏகதேசத்தில் இந்தியா என்கிற அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பட்டு இயக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களாக இருக்கிற காரணத்தினால் சட்டன் லிமிட்டேஷன் இருக்கிறது. என்னால் வெளியுறவு கொள்கை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இந்தியாவிலே இங்கே இருக்க ஒரு எந்த மாநிலத்திலே செயல்பட முடியாது. சர்வதேச அரங்க பிரச்சனையாக இது மாறி இருக்கிற பொழுது இந்திய அரசாங்கத்தினுடைய புவியியல் நிலப்பரப்பு புவியியல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக அவர்கள் இந்திய அரசு பார்க்கிற பொழுது தொடக்க காலத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய RAW, இங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதே போல சிங்களவர்கள், சிங்கள அரசாங்கத்தில் இருக்கிற ராஜதந்திரிகள், இவர்களெல்லாம் தான் தமிழின துரோகிகளாக இருந்து தமிழின விடுதலை போராட்டத்தை அழிப்பதிலே இருக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பானவர்கள் யார் என்று பார்த்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்து இறக்கிருக்காங்க இவர். அவ்வளவுதான். நன்றி சார், நன்றி. ரொம்ப வரலாறு வரைக்கும் போய் அன்று என்ன நடந்தது அப்படின்னு நான் உட்பட பலருக்கும் தெரியாது. இன்றைய இளைஞர்களுக்கு முற்றுமை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு. எல்லா விஷயங்களும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. திராவிட இயக்கத்தினுடைய மீதான வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தால் வரலாற்றின் தொடக்க காலத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சுருக்கமாக சொல்ல 100 ஆண்டு காலமாக 1925 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்றைக்கு 25 இதுவரையிலே தமிழ்நாட்டில் 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆட்சி பொறுப்பில் இருப்பது தமிழ்நாட்டிலே திராவிட இயக்க சித்தாந்தம், தந்தை பெரியாரினுடைய கோட்பாடுதான். அதை எந்த காலத்திலும் சிதைக்க முடியாது, அதற்கு சேதத்தை எவராலும் உருவாக்க முடியாது.
தமிழ்நாட்டில் அந்த வரலாறு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கும். நன்றி சார். நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிமுகவின் பொருளாளர் மு. செந்திலதிபன் கிட்ட நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தோம். அவர் ரொம்ப விளக்கமான பதில்களை கொடுத்திருந்தாரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.